அதெல்லாம் அதாவது ஆகாய ஒளியில கோட்டை கட்டிக்கிட்டு, கடற்கரை மணல்ல கோட்டை கட்டிக்கிட்டு, காகித கப்பல்ல கடலை கடந்துருவேன் சொல்லி இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற கலைத்துறையில் வந்திருக்கிறவர் சொல்றாரு. பொறுப்புணர்ச்சியே இல்லாமல், குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கே, அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு குடிதண்ணீர் ஏற்பாடு பண்ணாம, மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு பண்ணாம, இதெல்லாம் செய்யாமலே தனக்கு ஒரு பெரிய கூட்டம் வருதுன்னு காட்டுறதுக்காக வண்டி, அது ஒரு மைல் நீளத்துக்கு ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அதை ஊருக்குள்ளே கொண்டு போய் அதில் ஏறி நின்ன உடனே போலீஸுக்கு முழு பாராட்டு, என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காவல்துறைக்கு முதல் நன்றின்னு சொல்லிட்டு சினிமா டயலாகுகளை தானே அந்த வேன் மேலே ஏறி நின்று முதலமைச்சரை பார்த்து சினிமா டயலாகுகளை விட்டுட்டு இருக்காரு. அரசியலில் அரிச்சுவடியும் ஆத்திச்சுடியும் கூட அறியாத ஒரு மனிதர், பொதுவாழ்வுன்னா என்னன்னு தெரியாத மனிதர் அவர். நான் தான் முதலமைச்சராகவே வந்துட்டதை போல அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வர்றோம், நாங்கள் ஆட்சி தான், எங்களுக்கும் திமுக தான் போட்டி என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதெல்லாம் நடைமுறையிலே ஒருபோதும் வெற்றி பெறாது. அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறப் போவதும் இல்லை.